ஜனனி கிளம்பிட்டேன், ஷார்ப்பா வந்துடுவேன். யாரு இது? இது யாரு? இது இது என்னாச்சு? பஞ்சர் சார், இருங்க மாத்திடுறேன். என்னப்பா? பஞ்சர்மா? ஓ, அதான் உங்ககிட்ட இந்த ரூட்ல வர வேணான்னு சொன்னேன்ல. இதுதான் ஷார்ட்னு பார்த்தேன் சார். சரி சீக்கிரம் பாரு. ஏய் பாத்ரூம் போணுமா? வா. இது வச்சுக்கோ. ரெடியாச்சு சார். துளசிங்க தெரில, இந்த பக்கம் தான் சார் எங்கேயோ போனாங்க. ஏய் துளசி, ஏய் யாரா அது? ஏய் துளசி, நீ செஞ்சது ரொம்ப கொடூரமான விஷயம். பாதிக்கப்பட்ட அந்த ஆத்மாக்கள் ரொம்ப கோபத்தில் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணேன் சார்? நீயோ உன் சம்மந்தப்பட்ட ஆட்களோ அந்த வீட்டுக்குள்ளே போனால் அவ்வளவு ஏன் உன் பேரை கேட்டால் கூட அந்த ஆத்மாக்கள் ரொம்ப உக்கிரமாயிடும். நான் இப்போ புதைச்சி வச்சிருக்கிற கிளாஸ் பிரமிட், லெமன் இதெல்லாம் ரொம்ப தற்காலிகமானது தான் சார். இப்போது இதுக்கு நிரந்தர சொல்யூஷனே இல்லையா சார்? அந்த ஆத்மாக்கள் நிரந்தரமாக அமைதியாகணும்னா ஒரு வகையான மெர்க்குரி லைம்ஸ்டோன்ஸ் இருக்குது. அதை வீட்டை சுற்றி ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் புதைச்சி வச்சா நிரந்தரமாக அமைதியாகிடும். ஆனால் அந்த மாதிரி மெர்க்குரி லைம்ஸ்டோன்ஸ் இப்போ கிடைக்கிறதே இல்லை. ஏதோ சில மியூசியம் மாதிரி இடங்களில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் புதைச்சி வச்சிருக்கிற அந்த பிரமிட், இந்த லெமன் எல்லாம் எவ்வளோ நாள் அதோட பவர் இருக்கும் சார்? அதிகபட்சம் 2 அல்லது 3 வருஷம். அதுக்குள்ளே அந்த ஆத்மாக்கள் சாந்தமடையலைன்னா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. சார், அந்த ஸ்டோன்ஸ் இருந்தால் அந்த ஆத்மாக்களை அழிச்சிடலாமா? ஆன்மாக்கள் அழிக்க முடியாது, சாந்தப்படுத்தலாம். அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இன்னும் இருக்கா? இருக்கு, ஆனால் இந்தியாவில் இல்லை. எகிப்து, வியட்நாம், கம்போடியா, தாய்லாந்து இந்த மாதிரி கண்ட்ரியில் கோவில் கட்டுறது இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் தான் பயன்படுத்துகிறாங்க. ரங்கராஜன் பாடியில் புல்லட் ஷாட்ஸ் இருக்கு. அவரோட பையனை கழுத்தெடுத்து கொண்டு இருக்காங்க. முன்னாள் ஏசிபி ரங்கராஜன் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் தலைமறைவான அவரது மகன் மற்றும் அவரது உறவினர் சுரேஷையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். நடந்த சம்பவங்களை வைத்து பார்க்கும்பொழுது துளசி சுரேஷின் காதல் விவகாரம் ரங்கராஜன் படுகொலைக்கு முக்கிய காரணமாக இருக்கலாம் என கருதப்படுகிறது. என்னை கொண்டுட்டா மட்டும் உன் பிரச்சனை தீர்ந்துடுமா? முட்டாள் முட்டாள் முட்டாள். எனக்கு பிரச்சனையே உன்னால தான். அதுவும் தப்பா இல்லை பேட் லக்கான்னு தெரியல. உனக்கு தான் என்னை பற்றி நல்லா தெரியுமே. உன்னை இங்கே போட்டு தள்ளி பேச முடிக்கட்டுமா? பயப்படாத, நான் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும். என்ன பண்ணணும்? பண்ணுறேன். நான் சொல்கிற கேங்கில் சேர்றேன். அசைன்மெண்ட்டை முடிச்சு வர்ற பொருளை சேஃபாக என்கிட்ட சேர்க்குறேன். ராஜனா, தாமஸ், எனக்கு எதுவுமே தெரியாது தாமஸ்.
இந்த சிவா பைய தான் எல்லாம் பிளான். ராஜனா குரலுங்க. குரலா குரலா எனக்கு என்னம்மா தெரியும்? அவனுக்கு தான் குரலே வந்துருச்சே. அவன் மிமிக்கிரியே பண்ணுறானேம்மா, எனக்கு தெரியாதேம்மா. என்னையா இதெல்லாம்? இதுவா, சின்ன வயசில் ஓமன் பார்க்கும்போது ஒரு வாட்டி தேட்டர்லேயே ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து ஃபியரில் இப்போது லீக் ஆயிடுச்சு. இந்த மேட்ரு வெளியே தெரியாமல் பார்த்துக்கணும். குறிப்பாக லேடிஸுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, ஏன்னா என் இமேஜ் ஸ்பாயில் ஆகிடும். இவன் ஏன் ஒரு மாதிரி இருக்கிறா? சேம் ப்ராப்ளமா? ராஜனா வெளில ஏதோ கேக்குது. அப்ப குரலாவது உரலாவது அவனுக்கு தான் பேச்சு வந்துருச்சே. அவன் யார்கிட்டயாவது வழி கேட்டு வந்துருவாண்டி. நம்ம தப்பிச்சாதான் குரலை காப்பாற்ற முடியும். ஐயோ பேசிக்கிட்டு இருக்கியே, வாங்கடா எல்லாரும் ஓடிடலாம். திறக்க மாட்டேங்குது. ஐயோ ஐயோ கதவு முடிக்கிச்சே. நாமெல்லாம் இங்க மாட்டிக்கிட்டோமேடா. நாமெல்லாம் சாகத்தான் போறோம். என்ன பண்றது சிவா? நான் ஒன்ன பண்ண போறோம் சிவா. கேட்கிறியாடி கேள்வி? எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிவா தான். ஏன்டா 6 அடி வளர்ந்துருக்கே, ஒரு 6 அவுன்ஸ் உனக்கு மூளை இருக்காடா? இந்த மாதிரி இடத்துல கூட எங்களை மாட்டி விட்டியாடா? வாடா ராசனா, மரியாதையா பேசு. என்னடா மரியாதை? பெரிய இது வாடா நீ. என்ன அடிச்சிட்டு இல்ல, எடுத்து வளர்த்த என்ன அடிச்சிலடா? நீ ஆம்பளையா இருந்தேனா மவனை ஒண்டி கொண்டி வாடா பார்க்கலாம். சிவா ரூம்ல ஒரு பால்கனி இருக்கு, அது வழியா தப்பிச்சிடலாம். போப்பலவா. ஏய், அந்த பயம் இருக்கணும்டா. என் மேல அந்த பயம் இருக்கணும். மனுஷனுக்கு உயிராடா முக்கியம், மானம் தான்டா முக்கியம். மனுஷனுக்கு மானத்தை விட உயிர் தான்டா முக்கியம். டேய் நானும் வரேன்டா, என்னையும் கூட்டு போங்கடா. ஐயோ, வாட்ச்மேனுக்கு பிறந்த பேயா இருக்கும் போல இருக்கே. எல்லா கதவையும் பூட்டுது. என்னடா இது, மறுபடியும் ஒன்னா சேருதேடா கதவு. நீயா? உன்னை தான் இங்கே வர வேணாம் சொல்லியிருக்கேன்ல, இப்போ ஏன் இங்கே வந்த? சார், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஸ்டோன்ஸை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். அந்த கல் கிடச்சிருச்சா? சரி, அந்த கல்லை கொடுத்து நீ கிளம்பு. சார், அந்த ஸ்டோன்ஸே அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கு. ஸ்டோன்ஸ் எப்படி உள்ளே போச்சு? இல்லை, என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ் சில பேர். அந்த ஸ்டோன்ஸ் உள்ளே போனது காரணம் உன் கர்மா தாமஸ். சார், இப்போ என்ன பண்ணுன்ற? நீங்கள் தான் சொல்லணும் சார். அந்த ஸ்டோன்ஸ் எடுக்கணும்ல. அது ரொம்ப கஷ்டம் தாமஸ், உன்னால் முடியாது. இல்லை சார், என் ஃப்ரெண்ட்ஸுக்காகவது. இப்போ போய் நீ அவங்களை கூட்டு வா. ஆனால் இது என்ன, ஒரு எலுமிச்சம்பழம் கொடுத்து உள்ளே போய் கூட்டுவான்னு சொல்கிறேன்னு பார்க்குறியா? இதில் பாசிட்டிவ் எனர்ஜியை கெயின் பண்ணி வச்சுருக்கேன். இது இருக்கிற வரைக்கும் எந்த ஸ்பிரிட்டும் செயல்படாது. அங்கே இருக்கிற நெகட்டிவ் இதில் இருக்கிற பாசிட்டிவ் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். இதோட பவர் குறையறதுக்குள்ள நீ வெளியே வந்தாலும். இதோட பவர் குறையுமா? ஆனால் அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? இந்த பழம் உள்ளே போனோடனே டீஹைட்ரேட் ஆக ஆரம்பிச்சு மொத்தமாக கருகி போயிடும். எலுமிச்சம்பழத்தோட தோல் கருக ஆரம்பிச்சதுமே நீ வெளியே வந்துடணும். மொத்தமாக கருகிட்டா உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. சரி சார்.